ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான மேல்கோட்டை ஐயங்கார் புளியோதரை ரெசிபி. இந்த புளியோதரை செய்யறதுக்கு முதல்ல புளி கரைசலை யூஸ் பண்ணி ஒரு புளிக்காய்ச்சல் செய்யணும். அந்த புளிக்காய்ச்சலை சாதத்தோடு கலந்து நம்ம புளியோதரை செய்ய போகிறோம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு எப்போதும் பழைய புளி இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த புளி இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பழசு புதுசு ரெண்டு புளியும் கலந்து தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். அதில் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த புளியை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த புளியிலேருந்து நம்மளுக்கு நல்ல கெட்டியான கரைசல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த புளிக்காய்ச்சலுக்கு நம்ம ஒரு புளிக்காய்ச்சல் பொடி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ பார்ப்போம். இந்த பவுடர் செய்யறதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 4 ஸ்பூன் தனியா இதெல்லாம் எடுத்துருக்கோம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம். கொஞ்சம் கெட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். மிளகா பேடிகை அண்ட் குண்டூர் ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் தாளிக்கிறதுக்கு சேலம் மிளகா எடுத்திருக்கேன். பேடிகை நம்மளுக்கு நல்ல கலருக்கு, அண்ட் குண்டூர் மிளகா நம்ம காரத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா சிவப்பாக வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை நம்ம பொடி பண்ணணும். முதல்ல வெந்தயத்தை போட்டு இதை மாதிரி நல்லா சிவப்பாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கடுகை போட்டு அது நல்லா படப்படன்னு பொரிஞ்சோன்னா அதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிளகை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜீரகத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா படப்படன்னு பொரிஞ்சோன்னு அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கொத்தமல்லியை போட்டு நல்லா ஈவனாக சிகப்பாக வரா மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. அடுத்தது எள்ளை போட்டு இந்த மாதிரி படப்படன்னு பொரிஞ்சோன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பேடிகை சில்லி, குண்டூர் சில்லி ரெண்டையுமே போட்டு நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நம்ம பொடி பண்ணும்போது அதை ரொம்பவும் நைஸாக பொடி பண்ணாமல் ஓரளவு கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கிற மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை எடுத்து நல்லா கையால் கரைச்சி கெட்டியான புளிக்கரைசல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த புளிக்கரைசல்ல ஏதாவது புளியோட ஓடு இல்லைன்னா வேற ஏதாவது தூசி இருந்ததுன்னா அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வானலியில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடுகு போடணும். கடுகு வெடிச்சோடனே எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலை அதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கரைசலை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வெல்லம் எடுத்து அதை இந்த புளி கரைசலை சேர்த்துருங்க. இந்த புளி சாதத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதில் உப்பு, காரம், மைல்டாக ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியோதரை பொடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளிக்கரைசலை சேர்த்துடணும். நீங்கள் போடும்போது அப்படியே எல்லா பவுடரையும் ஒன்றா போட்டிங்கன்னா கட்டி ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மாதிரி கலந்து விடுங்க. நாம் எடுத்திருக்கிற புளியோட அளவுக்கு நாம் செஞ்ச பவுடர் கரெக்டாக இருக்கும்.
இப்போ புளியோதரை பொடியை போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இதுல நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து இதை மாதிரி மேல ஊத்தி விட்டுருங்க. இது அந்த புளிக்காய்ச்சலோட வாசனையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும் புளிக்காய்ச்சல். அதே மாதிரி இந்த எண்ணெய் மேலே இதை மாதிரி மிதந்து வரணும். அப்படி வந்ததுன்னா நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். இந்த புளிக்காய்ச்சலை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணுமோ அப்ப நீங்க சாதத்துல இந்த புளிக்காய்ச்சலை கலந்து புளி சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்ல உதிரியான சாதத்துல இந்த புளிக்காய்ச்சலை போட்டு கலந்தோம்னா நம்மளோட மேல்கோட்டை ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடும். நல்ல உதிரியா வடிச்ச சாதத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம புளிக்காய்ச்சல்ல வெறும் நிலக்கடலை மட்டும்தான் போட்டிருந்தோம், மற்ற பருப்பு எதுவுமே சேர்க்கல. அதனால நம்ம சாதத்தை கலக்கும் போது மற்ற எல்லா பருப்பையும் போட்டு நம்ம தாளிச்சு கொட்டிட்டு புளிக்காய்ச்சலை சேர்க்கணும். இப்போ நான் வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல கொஞ்சமா கடுகு, வாசனைக்கு ஒரே ஒரு வத்த மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா நிலக்கடலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம சாதத்துல சேர்க்க போறோம். இப்போ உதிரியா வடிச்ச சாதத்துல தேவையான அளவு புளிக்காய்ச்சலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்மளோட மேல்கோட்டை ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடும். எப்பொழுதும் புளி சாதம் கலந்த உடனே சாப்பிடக்கூடாது. புளி சாதம் ஊற தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால புளி சாதம் கலந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளியோதரை சாத ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.